என்னம்மா இன்னைக்கு என்ன செய்றீங்க? இன்னைக்கு குதிரைவாலி அரிசியில் வந்து தக்காளி சாதம் பண்ணிட்டு வெள்ளை மூக்கடலை கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுதா? ஆமாம், இஞ்சி பூண்டு விழுது. ஓகேவா? இப்போ தக்காளி போட்டோம். எத்தனை தக்காளி அது இருக்கும்? ஒரு 6-7 தக்காளி இருக்கும். ஒரு 7 தக்காளி. 7 தக்காளி இருக்குங்க. கொத்தமல்லி இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இது குதிரைவாலி அரிசி. குதிரைவாலி அரிசியா? குதிரைவாலி அரிசினா காய்ச்சி சேர்ப்போம். கத்திரிக்காய் மூக்கல்ல தொட்டுக்குவோம். ஆமாம், வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு 2 பூண்டு வச்சு விட்டுட்டு தாளிச்சிடுவோம். உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். சாப்பாடுக்கு சேர்த்து பக்கம் நல்லா போட்டுக்கணும். தக்காளி கொஞ்சம் உலையில குதிரைவாலி நல்லா வந்துட்டு. குதிரை இல்லை, குதிரைவாலி. குதிரைவாலி தான். தூரத்துல இருந்து பார்த்தா அதோடைய கதிர் வந்து குதிரைவால் மாதிரியே இருக்கும். குதிரைவால் மாதிரியே இருக்கும். ஏற்கனவே நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம்ல நம்ம வீடியோவில். பிரிஞ்சி பண்ணிக்கிறேன். போன வாரம் பிரிஞ்சி பண்ணோம். என்ன கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் வந்தால் போதும். கொஞ்சம் வேக்காக தான் இருக்கும். இந்த இது மாதிரி கம்பு மாதிரி இருக்குது பாருங்க. கம்பு தானே இது ஓப்பன் பண்ணுறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க. இதில் வீட்டு மிளகா தூள் போட்டுறேன். இதில் லேசெல்லாம் போட்டுறேன். காரம் 1.5 ஸ்பூன். 1 ஸ்பூன் சாதம் வடிச்சிக்கிறேன். சாதத்தை வடிக்கிறீங்களா? ஆமாம், எல்லாம் கொஞ்சம் இதாக வச்சுட்டா தண்ணி ஊற்ற வேணாம். அப்படியே ஆமாம் அப்படியே குதிரைவாலி அரிசியின் சாதம் வடிட்டு தக்காளி மூடிட்டேன். தக்காளி சூட்லேயே வெந்துட்டு இருக்கும். ஆமாம், சூட்லேயே வெந்துடும். அது சாதமாக வடிச்சாச்சு. ஈஸியான டிஷ்ஷு தான் அது. ஆமாம், ஈஸியான டிஷ்ஷு தான். ஏன்னா அது பதமாக பார்த்து வெடிக்கணும். அதான் இது எதுக்கு? தாளிக்கும். தாளிக்கல அப்படியே வேலைச்சு. மூக்கல்ல கத்திரிக்காய் கிரேவி. ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே. ரொம்ப இது கிடையாது. ஃபஸ்ட்டு வெள்ளை மூக்கல்ல நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு அது கொஞ்சம் ஒரு 5 விசில் விட்ட பிறகு விசில் அடங்க பிறகு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு கத்திரிக்காய்க்கு 1 விசில் கொடுத்தாலே போதும். ஒரு வேக வச்சுட்டு தாளிச்சு இதில் கொட்டிட்டு அப்படியே தொக்காயிட்டா இந்த தக்காளி சாதத்துக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னா பின்னாடியே நம்ம பார்க்கலாம். மாட்டில் ஊற்ற கூட டைம் இல்லை. தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு பூண்டு ரசிக்கு போட்டுருவேன். காஞ்ச மிளகாலாம் இல்லை. சீரகம் கடுகு லைட்டாக உளுந்து ஒரு பூண்டு 2 ரசிக்கு போட்டுருவேன். இதில் காஞ்ச மிளகாலாம் போட வேணாம். கடுகு உளுந்து சீரகம் போட்டால் போதும். பூண்டு நன்றாக பொரிகிறது. தக்காளி நல்லா வெந்துச்சுக்கா. இந்த பழத்துலேயே எடுக்கணும். ரொம்ப முழுசாக மேஷ் ஆகிடக்கூடாது. ஆமாம், தக்காளி வந்து பார்க்கறதுக்கு இது மாதிரிங்க. தக்காளி வந்து வெந்துடும். வந்து உப்பு போட்டவே தக்காளி வெந்துடும். இதுக்கு வேறு நான் எதுவுமே போடல. ஒரு இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகா இந்த தக்காளி ஒரே ஒரு வெங்காயம். இது ஆறட்டும்.
எல்லாரும் சாதம் எறும்பு மண்டை மாதிரி இருக்குல்ல, சின்ன எறும்போடைய மண்டை மாதிரி இருக்கு. கொஞ்சம் தொக்கு இதில் எடுத்து வச்சுக்கிறேன், மற்றெல்லாம் போட்டுக்கலாம். அப்படியே ஆறட்டும். இது பற்றியா பலப்பலன்னு இந்த பலப்பலப்பு இருக்கணும். திரைவாளியில் செய்யும் தக்காளி சாதத்துக்கான கடைசி கட்ட பணி. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தியா நல்லா மசிஞ்சிட்டு இருக்கு. இது வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு. ஆமாம், காய்கறிகள்லாம் அதுக்கு இப்போ கொஞ்சம் கலரிக்கும். குழம்பாட்டம் இருந்தாலே போதும், சப்பாத்தி கொடுத்துட்டு சாப்பிடுவோம். சும்மா வச்சா கூட சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் போட்டேன், கத்திரிக்காய் ஒரு 4-5 கத்திரிக்காய், 5 கத்திரிக்காய் போட்டேன். அது யாரோ கத்திட்டு இருக்கிறாங்க. யாரோ கத்திட்டு இருக்கிறாங்க பண்ணலாம். என்னம்மா பண்ணலாம்? என்ன பண்ணலாம், அது மூக்கல்லே தான் கேட்கணும். அதே திருட்டு மூக்கல்ல வச்சிருந்த கத்திரிக்காவை எடுத்து சாப்பிட்டியா? இன்னைக்கு ஒன்று விடாம ஒன்றும் நாங்கள் சாப்பிட போகிறோம். இல்லை ரூபேஷு, ஏன்னா தின்னுபிடலாமா? தின்னு புல்லாமா இல்லாமா போதுமா? பழம் பாட்டு இருக்கட்டுமா? ஆறுனா சரியா இருக்கும். ஏன் இந்த மூக்கல்ல எடுத்து இந்த பால்ல ஊற்றினா நல்லா இருக்காதா? சக்கரை பொங்கலுக்கு வடகரி ஏன் 2 கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். பால் திஞ்சி போடும். ஓ பூஸ்டா ஹார்லிக்ஸ் அதே தானே குச்சினுக்குறோம். அது கூட ஒரு நாள் இதை போட்டு காரமா பிடிக்கும். மூக்கல்ல தொக்கு பானம். இந்த ஐடியா தெரியல பண்ணலாம். நம்ம பையன் சொல்லி போட்டான். நாளைக்கு நீ காணும். அதுதான் இப்போ இந்த ஐடியா தெரியல, அதை சாப்பிட்டா நாளைக்கு நீயே தெரிய மாட்ட. அப்போல்லாம் உண்டை சோறு இப்படி தானே வாங்குவாங்க, பக்கத்துலேயே உட்காந்துக்கின்னு கையில் வைப்பாங்க சாதத்தை, கிளறிடுவாங்க கடாயில் போட்டு கிளறி. சாதத்தை வந்து அப்படி பார்த்தா இது எல்லா சாதமும் கடாய் சாதம் தான். கலர்றதே கடாயில் தானே. வாசனை எப்படி இதுனால தக்காளி சாதம் மாதிரியே இருக்கு வாசனை. தக்காளி சாதம் பண்ணால் தக்காளி சாதம் தான். அண்ணா மெய்யாலுமே டாக்டர் மாதிரியே கிரியானா? நீ கொடுத்தா இளநீ ஓட்டுற மாதிரி இருக்கிற, நான் ஏதாவது சொன்னேன்னா இதை போட்டுக்கிறேன். கரெக்டாக இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வடிக்கணும். இந்த சாதம் அப்படி கிடையாது, கொஞ்சம் விட்டா வச்சுக்க குழஞ்சிடும். உங்களுக்கு இந்த மாதிரி பலப்பழப்பு வராது அந்த சாதம். ஆமாம், ஆனால் செம கான்ட்ராஸ்டான காம்பினேஷன் மசீர். தக்காளி இசை இசை வெள்ளத்தில் ஒரு முழுபர் லோகநாத பாகவத். தக்காளி இத்திரி தண்ணி ஊற்றுற தண்ணி அதுலேயே நல்லா பல பழன்னு விஷயம். இந்த புதினா கூட போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கு. நான் கொத்தமல்லி கொஞ்சம் காஞ்ச கொத்தமல்லி இருந்துச்சு, அதை போட்டேன். சரி போ தட்டு எடுத்துனாங்க சாப்பிடலாம். பார்க்க எச்சி தான் ஊறுது. ஊறும் 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 நல்லாயிருக்கும். எச்சியா? எச்சி இல்லை, ஐயா எச்சி ஊறும் கீழே தான் உங்ககிட்ட பேசினா சரிப்பட்டு வராதுரா. நீ எசக்க எதனா கேட்டுனுப்ப, எதை பேசினாலும் அதை காணும் இதை காணும், எதனா ஒரு லீடு தேடி. அதனால உசாராயிட்டாங்க. நம்ம அப்படியா? மணிமணியா இருக்கு குதிரவாளி அரிசி. அதான் சொல்லுங்க, மணிமணியாக தான் இருக்கும். கோத்துக்கலாம் சேர்த்து மாலை போட்டுக்கலாம். அது சரி. அந்த கருங்காலி மாலை போடுறதுக்கு குதிரவாளி மாலை போடுறேன். மாலை போட போகிறேன். இன்னும் பாசிட்டிவ் வேலை சூப்பராக இருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்படி பசிச்சா அப்படி கொஞ்சம் கச்சி சாப்பிட்டுக்கலாம். சாதம் இருந்தால் நல்லா, ஆனால் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. கிட்ட இருந்து பார்த்து கரெக்டாக மீன் மாதிரி. மீன் மாதிரி டக்குனு சும்மா அந்த பழப்பழப்பு வராது. இந்த மாதிரி பழப்பழன்னு வராது. குழஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது.
எப்படி பல்லுன்னு இருக்கு. ஆமாம். பளபளப்பு வராது. நீங்களும் இதுமாதிரி சிறுதானியத்தில் செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி காம்பினேஷனோட செஞ்சு பாருங்க. மூக்கடலாம் சத்து கருப்பு மூக்கடலாம் இன்னும் நல்லா இருக்கும். இதெல்லாம் சத்தான பொருள். சிறுதானியன்றதால குதிரைவாளி கம்மியாக போட்டுறாதீங்க. சிறுதானியத்திலே அந்த குதிரைவாளி நல்லா டேஸ்ட் கொடுக்குது. நம்ம வீட்டில் செஞ்சு பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேன். ஆமா, உன்னால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டடா அப்படின்ட்டு. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் நீங்க அப்படியே வாயை திறந்து சொல்லுங்க, நான் டப்பிங் குத்துறேன். சப்ஸ்கிரைப் அது பண்ணிடுங்க.